பாஜகவை எதிர்த்து திமுக இதுவரைக்கும் செய்திருக்கிற சட்ட போராட்டங்களையும் கள போராட்டங்களையும் ரொம்ப தெளிவாக விவரிக்கிறார் பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேழடி. பாஜகவை எந்த தருணத்திலையும் விமர்சிக்காத தாவேகா தலைவர் விஜய்க்கு திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்க எந்தவித அருகதையும் இல்ல அப்படிங்கறத சொல்லாம சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல். ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை அப்படின்றது வராமலே இருந்தது. தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டிய தொகை, அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம கடிதம் எழுதி இருக்கிறோம், கேட்கல. மக்கள் மத்தியில போராட்டம் நடத்தி இருக்கிறோம், கேட்கல. பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதினோம், கேட்கல. பிரதமரையே இங்க கூட்டிட்டு வந்து மேடையிலேயே வச்சு அந்த நிலுவைத் தொகையை கொடுங்கன்னு கேட்டோம். அதற்கு பிறகு ஒரு வாரத்தில் அந்த நிதி விடுவிக்கப்பட்டது. விடுவித்து தந்தவர் ஸ்டாலின். அதற்கு பிறகு மதுரையில வந்து கனிம வளத்திற்கு ஆர்டர் போட்டதாக ஒன்றிய அரசாங்கம் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணது. அதுக்கு டெண்டர் கொடுத்தாங்க மதுரையில கனிம வளம் எடுக்க. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம், கடிதம் எழுதினோம். அதன் விளைவாக அது திரும்ப பெறப்பட்டது. மதுரையின் கனிம வளங்களை காப்பாற்றியவர் மு.க. ஸ்டாலின். அதற்கு பிறகு ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டப்படி அதிகார வரம்பை உட்பட்டவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு கடமையை நிறைவேற்றுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தின் மூலமாக கொட்டு வாங்கி கொடுத்தவர் ஸ்டாலின். அதே போல இங்க 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 3 மாசமா நிதி வரல. எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்கி கொடுத்தாரா? ஸ்டாலின் தான் கேட்டு வாங்கி கொடுத்தார். இப்படி ஒன்னொன்னை நம்ம வெவ்வேறு ஃபோரம்ல கேட்டிருக்கிறோம். முடிச்சேன் சார். இப்போ இதுல வந்து இந்த கல்வி தொடர்பான நிதி ஒன்று இருக்கிறது, சமர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே. அது எதனுடைய திட்டத்தினுடைய நீட்சி? சர்வ சிக்ஷா அபியானுடைய நீட்சி. இதற்கு முன்பு அனைவருக்கும் கல்வி இயக்கமாக இருந்தது. அம்பர்லா அப்படின்ற ஸ்கீமுக்கு அம்பர்லா ஸ்கீம்ஸா மாற்றும் பொழுது அது சமர சிக்ஷாவா மாறுது. மாறும் பொழுது இவங்க தேசிய கல்விக் கொள்கையை நுழைக்கிறாங்க. அதை எடுத்து மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே இடமாகிய நித்தி ஆயோக் கூட்டத்திலும் சென்று இதை வலியுறுத்துவது என்பது இதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறார் ஸ்டாலின். இந்த கேள்வியில முதலமைச்சர் முன்வைத்த பார்வைகள் இருக்குல்ல, சமர சிக்ஷா அபியான் நிதி கேட்டார்ல, அதுல எடப்பாடிக்கோ அல்லது தாவேகா தலைவர் விஜய்க்கோ மாற்று கருத்து இருக்கா? தமிழ்நாட்டுக்கு 50% இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கு 50% நிதி பகிர்வு கேட்டார். அதை எடப்பாடி ஆதரிக்கிறாரா? தாவேகா தலைவர் ஆதரிக்கிறாரா? அது எதையுமே பேசாம பாஜகவை ஒரு இடத்தில் கூட கண்டிக்காத தாவேகா திமுக தலைவரை கேட்பதற்கு எந்த அருகதையும் இல்லை.